கிருஷ்ணரை ஏன் அனுமன் தன் காலாலேயே மிதிச்சு ரத்தம் வர வச்சாருன்னு தெரியுமா? நெஞ்சம் பதற வைக்கிற சம்பவம் இது. ஒரு முறை அர்ஜுனனுக்கு தன் வில்வித்த மேல ரொம்ப கர்வம் வந்துருச்சு. ராமர் ஏன் குரங்குகளை வச்சு பாலம் கட்டணும், நான் இருந்தா அம்பாலேயே கட்டியிருப்பேனேன்னு பேசினான். அப்போ அங்க வந்த வயசான குரங்கு, நீ அம்பால பாலம் கட்டு, நான் நடந்து போறேன், உடையலனா நான் தோத்துட்டேன்னு சவால் விட்டுச்சு. பாலம் உடைஞ்சா நான் தீக்குளிச்சு சாவேன்னு அர்ஜுனன் சபதம் செஞ்சான். வந்த குரங்கு சாட்சாத் அனுமன். அர்ஜுனன் கட்டிய பாலத்துல அனுமன் விஸ்வரூபம் எடுத்து காலடி வச்சார். எவ்வளவு மிதிச்சும் பாலம் உடையல. அனுமன் அதிர்ந்து கீழே இறங்கினார். அப்போ அங்க வந்த கிருஷ்ணர் முதுகுல இருந்து ரத்தம் ஆறா ஓடிட்டு இருந்துச்சு. துக்கம் தொண்டையை அடைக்க, பிரபு உங்களை காயப்படுத்தினது யாருன்னு அனுமன் கதறி அழுதார். கிருஷ்ணர், அனுமனே, அர்ஜுனன் தோத்துட்டா தீக்குளிச்சு சாவான்னு ஆமை உருவத்துல அந்த பாலத்தை என் முதுகுல தாங்கினேன். நீ வச்ச ஒவ்வொரு அடியும் என் முதுகுல தான் விழுந்ததுன்னு சொன்னார். தன் ராமரையே மிதிச்சிட்டோமேனு அனுமன் துடி துடிச்சு அழுதார். பக்தன் அர்ஜுனன் கர்வத்துல தப்பு செஞ்சாலும் உயிரை காக்க அனுமன் கிட்ட மிதி வாங்கின தெய்வத்தோட குணம் சிலிர்க்க வைக்குது. பரிகாரமாதான் மகாபாரத போர் முழுக்க அர்ஜுனனின் தேர்கொடியில அனுமன் உட்கார்ந்து காப்பாத்தினார். கிருஷ்ணரின் அன்பை பார்த்து வியக்கிறவங்க கண்டிப்பா மறக்காம ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணுங்க.